எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பின்னாடி செடியை போய் பார்க்குறேன். இவ்வளோ பூ கொடுத்துருக்கு இந்த செடி. இது வரைக்கும் இந்த செடி இவ்வளோ பூ பூத்தது கிடையாது. எனக்கு அவ்வளோ பூ கொடுத்துருக்கு. அதை பார்த்ததும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பூனா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிச்சி பூ, அதுலேயும் மல்லிகைப்பூவோட பிச்சி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதை அடுக்கு பிச்சின்னு சொல்லுவோம். ஆனால் சிலவங்க இதை இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இது அடுக்கு பிச்சு தான் எப்போவும். அவ்வளோ ஒரு மனம். இது வரைக்கும் இவ்வளோ பூ கொடுத்தது கிடையாதா? இவ்வளோ பூ கொடுத்ததை பார்த்த உடனே காலையிலே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பூ கொஞ்சம் கட்டினாலே அப்படியே குத்தாக இருக்கும். அப்படி ரொம்ப பந்து போல் இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எனக்கு கொஞ்சம் கெட்டதுக்கு தான் கஷ்டம். நம்ம மல்லிகைப்பூ பிச்சி பூவெல்லாம் மொட்டோடு கட்டிடுவோம். இது மட்டும் மொட்டோடு கட்ட முடியாது. கொஞ்சம் விரிஞ்ச பூரை தான் கட்ட முடியும். கிளம்பிட்டாலாம் அத்தா கிளம்பிட்டாலாம். நிறைய பூ. பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ பூவ பூவே பூவே தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஃபுல்லாக கட்டி முடிச்சுக்கிட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோ பூ பூத்துருக்கு. எனக்கே ஆச்சரியம் போங்க. இவ்வளோ செடி. ஆனால் இவ்வளோ செடி பூத்ததே கிடையாதுங்க எங்கள் செடியில். சும்மா கொஞ்சம் பூக்கும், ஒரு 4-5 அவ்வளோதான் பூத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ பூத்துருக்கு. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். ஆனால் இது தை மாசம் இல்லை. எவ்வளோ பூ, இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. சந்தோஷம். இவ்வளோ பூ கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம்.